சொல்லு தின்னு. ஏய் உனக்கு ஒன்றும் ஆகலல்ல? சேச்சா எனக்கு ஒன்றும் ஆகலை. கொஞ்ச நாளைக்கு அவங்க கண்ணில் படாம ஊரை விட்டு போயிட. உனக்காக வேணா நான் ஊரை விட்டு போகிறேன். ஆனா நீ என் கூட வரியா? என்னால முடியாது, நீ அதுக்கு வேற ஆளை பாரு. ரொம்ப நாளாக வந்துட்டு உன்னை கேட்டுட்டு இருக்கேன். ஒரே ஒரு வீடியோ எடுத்து அனுப்பேன். உனக்கு வேற வேலையே இல்லையா? நாளைக்கு ஏதாவது லீக் ஆச்சுன்னா அப்புறம் எனக்கு தூக்குதான். சரி ஒரு ட்ரெய்லராச்சும் அனுப்பேன். ஏய் அம்மா வராங்க, அப்புறம் கூப்பிடுறேன். ஏய் மிஸ் ஆயிட்டோம். உனக்கு எப்படி கல்யாணம்? என்ன திடீர்னு கல்யாணத்தை பத்தி கேக்குற? இல்ல நீயும் அண்ணன் தொழில இருந்து இறங்கினா தானே நான் ஏற முடியும். அப்படின்னா என் அண்ணன் வாழ்க்கை காலி முடிஞ்சது. சும்மா சொல்லு தின்னு. நான் வந்துட்டேன், கீழே தான் இருக்கேன். வந்துட்டியா? அப்ப மேல கார் பார்க்கிங் வந்துரு. ஓகே. டார்லிங் சொல்லு, என்ன விஷயம்? சும்மா தான் வர சொன்னேன். அம்மா உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். நேத்துக்கு சிக்னல்ல நம்ம பார்த்தோம்ல, நான் கூட உனக்கு கை காட்டினேனே. ஆமா, அதுக்கு என்ன? இல்ல அப்போ உன் கார் பேக் சீட்ல ஒரு பொண்ணு அழுதுட்டு இருந்தாளே, அவ யார்ப்பா? அது தெரியல. ஹே, டாக்ஸினா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் ஏறுவான் இறங்குவான். நான் முன்னாடி ஓடுற மீட்டர் மட்டும் தான் பார்ப்பேன், பின்னாடி நடக்கிற மேட்டரை பார்க்கறது இல்லை. சரி, நான் உன்னை எதுக்கு இங்கே கூப்பிட்டேன் தெரியுமா? எதுக்கு? வா மோளை சொல்கிறேன், இரு. கண்ணை மூடு. எதுக்கு? நான் சொல்கிறேன்ல, கண்ணை மூடு. எதுக்குடா? நான் சொன்ன கேப்பியா மாட்டியா? இப்ப கண்ணை திறந்து பாரு. மறந்துருப்பேன்னு நினைச்சேன். தேங்க்யூ. என் தேன்மொழிக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என்ஜாய் பண்ண மச்சான். சரா ஜி, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் டா. ஏய் தேனு. ஏய் நில்லு. பர்த்டே கொண்டாடியாச்சு. எனக்கு ஒன்றும் இல்லையா? என்ன வேணும்? என்னது? என்னது? கழுத்து கீழே மின்னது. இதுவா? என் அண்ணனோட கிஃப்ட். ஓ, உங்க அண்ணன் கிஃப்டா? நான் இப்போ உனக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போறேன்னு தெரியுமா? நம்ம தேன் இன்னும் காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு வரலப்பா. காலையிலே உடம்பு சரியில்லை, ஒரு மாதிரி இருக்குமான்னா நான் தான் வலுக்கட்டாயமா அமுச்சு வச்சேன். ஃபோன் பண்ணி பாருமா. ஃபோன் பண்ணேனே, ஆஃப் பண்ணி வச்சிருக்கறாப்பா. ஸ்பெஷல் கிளாஸ் தான் போயிருப்பா. இல்லப்பா, கிளாஸ் இருந்தா என்கிட்ட சொல்லிட்டு போயிருப்பாளே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு முருகேஷ், கொஞ்சம் பாரு. சரி பாக்குறேன். ஏப்பா முருகேஷா, கடையில் திங்கிற மாதிரி 4-5 ஐட்டத்தை வாங்கி வைப்பா. திங்கிறது என்ன? ஸ்நாக்ஸ். அப்பதான் கடை டெவலப் ஆகும். டேய், எவன்டா நமக்கு தெரியாம நம்ம ஏரியாவில் ரன்னிங் ரேஸ் வைக்கிறது? டேய், அந்த சொட்டையை பிடி. கபடி 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 கபடி. இந்த அப்படி அங்க கிரவுண்ட்ல ஒரு பொண்ணு தூக்கல தொங்க. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்களா வேலையில? இவங்களோட பெரிய தொல்லையா போச்சுடா. டேய் உட்காரு. எடு வண்டியை. இப்படி நமக்கு உட்கார செட் ஆகாது. போ போ போ.
பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க முடியுமா? ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்னு மேயுதுங்க. கடைசியில் கர்ப்பமாயிட்டு இப்படி தொங்குதுங்க. இந்த பொண்ணு எனக்கு நல்லா தெரியும். இது மேரி டீச்சர் பொண்ணு ஜெஸ்மின். ஏய் அண்ணே. ஹலோ தேனு எங்கம்மா போன? அண்ணா, ஃபோன் சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போதான் மல்லிகா வீட்டுக்கு வந்து ஃபோன் சார்ஜ் போட்டு ஆன் பண்ணேன். சரிம்மா, வீட்டுக்கு போ, அம்மா தேடுறாங்க. சரிண்ணா. டேய், என்ன செல்லம் கொடுக்குறியா? இனிமே எங்கே போனாலும் சொல்லிட்டு போக சொல்கிறா. சார், மூர்த்தி வந்திருக்கேன். வராம சரி. நமஸ்காரம் சார். வாடோ இருக்கி. சுகானமூர்த்தி நல்லா இருக்கு சார். பாய் உங்களை பார்த்துட்டு வர சொன்னார். நம்புற ஆளானே சார். தேன்மொழி இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னு புரோக்கர் சொன்னார். பாய் உங்ககிட்ட எல்லா மேட்ரிக்ஸ் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கால் பண்ணாரு. இந்த ஆளு பார்ல போய் தண்ணி போட்டுட்டு லுங்கி எல்லாம் அவுத்து கட்டி தகராறு பண்ணியிருக்காரு. சக்கரையா அயல திறந்து விடு. தலைவேதனை கேசா. அவுத்து போட்டு ஆடுனதெல்லாம் உன் வீட்டில் வச்சுக்கோ, புரியுதா? மூர்த்தி கூட்டிட்டு போ. தேங்க்யூ சார். ஏங்க சீக்கிரம் வீட்டுக்கு போங்க. பொண்ணு பார்க்க வராங்களா? மறுபடியும் ஏங்க இப்படி? முருகேசன் இப்படி கஷ்டப்பட்டு ஊர் அலைஞ்சு ஒரு நல்ல மாப்பிள்ளையை கொண்டு வந்தா அதை கெடுத்து விட்டுறீங்க. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இது உங்கள் ஃபேமிலிக்கு தான் அசிங்கம். ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. முருகேசன் தான் ஃபோன் எடுத்திருக்கான். என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? அந்த ஆளை 4 நாள் உள்ளே வைக்க வேலையை விடாதீங்கன்னு சொல்லியிருக்கான். சொல்லலாமா அப்படி? ഞാൻ കുടിയേറുന്ന എന്നാൽ അവനെ പെത്തതാവരില്ല. നീക്ക് ആര് പെത്ത പുള്ളിയോ ரத்தபந்த மாதிரி ஓடி வந்து காப்பாத்திருக்கீங்க. என்ன மாதிரி அனாதைங்களுக்கு தாங்க குடும்பத்தோட அருமை தெரியும். அவங்கள திட்டாதீங்க. இல்லை தம்பி, எந்த குடும்பத்தில் யாரும் என்ன மதிக்கிறது இல்லை. அப்படிலாம் இல்லை. அந்த வேதனையில தான் குடிச்சு சாகுறேன். யாருக்கு தான் இல்லை பிரச்சனை? எல்லாம் சரியாயிடுங்க. உங்களை மாதிரி ஒரு பொறுப்பான பையன் എൻ്റെ കുടുംബத்துக்கு മാപ്പിളയെ വന്നാൽ എവിടെ நல்லா இருக்கும். ഇപ്പോഴേക്ക് ഞാൻ തന്നെ മാപ്പിള பார்க்கணும். എൻ്റെ மகளை பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க, பார்த்துருக்கீங்களா இல்லையா? இப்போ எதுக்குங்க அதெல்லாம்? நேரம் ஆகுது. முதல்ல நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க. டேய், இவரை கொண்டு போய் வீட்டில் விட்டு வாடா. போ. வேண்டாம் தம்பி, ഞാനേ ഇതിനു മുമ്പ് உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்தாச்சு. ഞാൻ நடந்து போய்க்கிறேன். சரி ஏங்க, ஒரு நிமிஷம் வச்சுக்கோங்க. ஏங்க பரவாயில்ல, அழாதீங்க. உங்களுக்கு நல்லா இருக்கணும் தம்பி. என்னாச்சு மச்சான்? ஒன்றும் இல்லைடா, எல்லாம் நல்லதுக்கு தான். கடவுள் நம்ம பக்கம். வா போலாம். நீ ஆசைப்பட்ட மாதிரியே தமிழ்நாட்டில இருந்து ஒரு நல்ல சம்பந்தத்தை கொண்டு வந்திருக்க. முருகேசா, மாப்பிளைக்கு பைக் வாங்கி தருவீங்கன்னு சொல்லியிருக்கேன். அவரும் சரின்னுட்டாரு. பாரு, அப்பா வருவாரா? ஐயோ இல்ல, குருவாயிருப்பா. பொண்ணு நல்லா இருக்குல்ல? பொண்ணுக்கு சமைக்க தெரியுமா? சமைக்க தெரியும். மாவா, அந்த ஜிலேபி, மிக்சர், பிஸ்கட் எல்லாமே என் தங்கச்சி பண்ணதானுங்க. என்னம்மா? அது மட்டும் இல்லைங்க, பொதுவா எல்லாரும் சோறு போட்டு தான் வளர்ப்பாங்க. ஆனா என் கடையில நான் காம்ப்ளான் வைக்கிறதே என் தங்கச்சிக்கு தானுங்க. அவ ஒரு காம்ப்ளான் கேர்ளுங்க. மாப்பிளைக்கு பொண்ணு கூட தனியா பேசணுமா? ஓ, பேசலாமே. அம்மா,
பேசிட்டுமே மாப்பிள்ள வாங்க வாங்க ஆ, வாங்க ஃபோட்டோவில் பார்த்ததை விட நேரில் ரொம்ப அழகாக இருக்கீங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. பாப்பாவை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. ஓ நமஸ்காரம். வணக்கங்க. கோபியெல்லாம் குடிச்சாச்சா? குடிச்சாச்சுங்க. மாப்பிள்ள அப்பா உள்ள போய் பேசலாம் வாங்கப்பா ப்ளீஸ். விடுறா, பெரியவங்க எங்களை பேசிக்கிட்டு இருக்கோம். ஐயோ மாப்பிள்ள உள்ள வாங்க சொல்றேன். மாப்பிள்ள எங்கடி? ரூம்ல பொண்ணு கூட பேசிட்டு இருக்காரு, நீங்க வா. சந்தோஷம். டேய், கல்யாணத்துக்கு முன்னாடி நீ ஞான் இந்த மாதிரி தனியா ரூமுக்குள்ள போய் பேசிருக்கோம். என்ன கேள்வி கேக்குறீங்க? உள்ள வாங்க நீங்க. விடுறி, பின்னா என் பொண்ணு எவனோ ஒருத்தன் கூட ரூமுக்குள்ள விட்டுருக்கு. என்ன பேசுறீங்க நீங்க? லாட்ஜில் ரூம் போட்டா போலீஸ் வந்து பிடிக்கணும். உன் புள்ள என் பொண்ணை இங்க வச்சு கூட்டி கொடுக்குறான். என்னங்க பேசுறீங்க? கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. உனக்கு என்னதான் மரியாதை? என் பொண்ணுக்கு எனக்கே தெரியாம நீ மாப்பிள்ளைய கூட்டி கொண்டு வருவேன். பொண்ணோட அப்பன் எங்கன்னு கேட்கறதுக்கு துப்பு இல்லை. உனக்கு மரியாதை கொடுக்கணுமா? ஜவார், ஞான் தான் இந்த குடும்பத்துக்கு தலைவர். எனக்கு விடா, எனக்கு தெரியாம இங்க ஒண்ணும் நடக்க கூடாது. செரிப்பால் அடிப்ப விட கூடாது. ரொம்ப சந்தோஷமா. ஐயோ, அப்படி இப்படி ஒரு குடியாரா இருந்தா குடும்பம் விளங்கிடும். ஐயோ, நான் வாடா. கேட்டுக்கறேன். வாங்க. போடா போடா. அம்மா ப்ளீஸ் ஒரு கால் வந்து கேட்க போறீங்கமா சார்? கொஞ்சம் பேசுங்க சார். எவனைங்க போய் மாப்பிள்ள மாப்பிள்ள ஒரு நிமிஷம் சொல்ல கேளுங்க மாப்பிள்ள ப்ளீஸ். மாப்பிள்ள ஐயோ ஏதாவது பேசியா விடுப்பா. மாப்பிள்ள மாப்பிள்ள என் தங்கச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியும் மாப்பிள்ள. தயவு செஞ்சு போயிடாதீங்க மாப்பிள்ள ப்ளீஸ். மிக்சர் சாயங்கால குவார்டர் மாப்பிள்ள சார் பைக் பட்டல மாப்பிள்ள ஒரு வருஷம் பெட்ரோல் நான் போடுறேன் மாப்பிள்ள. போயிடாதீங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள மாப்பிள்ள ஏதா பேச மாட்டியா ப்ளீஸ்? இதோட 4வது சம்பந்தம். உன் அப்ப உயிரோட இருக்கிற வரைக்கும் உன் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கவே நடக்காது. அந்த ஆளு செத்தா சொல்லி அனுப்பு, அப்புறம் பார்க்கலாம்.